வாங்க அன்பு கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள் மட்டும் இல்லாமல் இது ஜூன் 18க்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு பெரிதாக நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தலைகீழ் மாற்றம், நன்மை தரும் மாற்றம் நிகழப்போது. இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சியோட அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மாத பலன்கள்லாம் இருக்குது. இந்த கன்னியை பொறுத்தவரை உங்களுக்கான கிரக நிலைகள் சிறப்பாக இருக்குது. கிரக நிலைகளை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு அயன சயன, போகஸ்தானத்தில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், ரண ரூண ரேகஸ்தானத்தில் ராகு, களத்திரஸ்தானத்தில் சனி. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி கிரகங்கள் வலம் வரவில்லை. இந்த கிரகங்களை சார்ந்து உங்களுக்கான பலன்கள் என்ன, உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிர்ஷ்டமான நாட்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு 16, 17, 18 இந்த ஜூன் மாதத்தில் 16, 17, 18 இந்த 3 நாட்களும் அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுறவல்ல. நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுங்க. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை கையில் எடுத்தாலும் அதை தள்ளி போடாமல் சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். இந்த எண்ணத்தின் காரணமாகவே நீங்கள் பல வெற்றிகளை பெற போகிறீங்க. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அதே போல் ஓம் ஸ்ரீம் உபய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா அம்பாளை வணங்க. அவங்களோட அருளாசியால் உங்களுக்கு மேலும் வெற்றிகள் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனையோட நீங்கள் செய்ய போறீங்க. அந்த தெளிவான சிந்தனையானது உங்களுக்கு வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிற ஏற்ற பாதையில் கொண்டு போகிற போது, அதே போல் அதில் இருக்க சாதக பாதங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டு இந்த கால நேரத்தில் செய்யுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் வெற்றிகளை பெற்றுத்தரும். அதே போல் உங்களோட சொல்லும் செயலும் இந்த கால நேரத்தில் மற்றவங்க ஆச்சரியப்படும் விதமாக இருக்க போது. அதனால் பார்த்தீங்கன்னா புதிய நபர்கள், உங்கள் ஊரில் இருக்க பெரிய நபர்களோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட நட்பு, ஆதரவு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்தில் செயல்படுறப்பையும் சிறப்பான செயல்பாட்டின் காரணமாக உங்களோட கௌரவம், அந்தஸ்து அதிகரிக்கிறதுக்கான கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பூத பகவானை, அதாவது புதன் பகவானை வணங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் பூதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி புதன் பகவானை வணங்க. அவங்களோட அருளாசியால் மேலும் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய நபர்களோட அறிமுகம், அதே போல் பார்த்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் புத்துணர்ச்சியாக இந்த கால நேரத்தில் காணப்படுவீங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. வியாபாரம், தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டுமே இதுவரை இல்லாத அளவுக்கு சீரும் சிறப்புமாகவும் அருமையாகவும் போக போது. அதற்கு அந்த புதிய நபர்களோட அறிமுகம் கிடைத்தது இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரண காரியமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கீழே பணிபுரிகிறவங்க இந்த கால நேரத்தில் சிறப்பாக பணிபுரிவாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா அதன் காரணமாக உங்களோட நிலைமை உயர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் வியாபாரம் சீரும் சிறப்பமாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி அவங்க உழைக்கிறப்ப என்னாங்கன்னா அவங்க உழைப்பு சார்ந்து வெற்றிகள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். இது மேலும் அவங்களோட உத்வேகத்தை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்படி தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்க, வேலைக்கு போகிறவங்க எனக்கு இப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புதிய புதிய பொறுப்புகள் மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களோட பார்த்தீங்கன்னா அன்பும் அரசனையும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அன்பும் அனுசரணையால் உங்களுக்கு நிறைய நன்மைகள், ஏற்றங்கள் எல்லாமே உண்டாகும். இந்த கால நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ விஷயங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த பயணங்கள் சார்ந்து உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கவில்லை. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். குடும்பத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கும். இந்த வருமானம் அதிகரிப்பானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான போக்கை கொண்டு தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா இருவரும் இந்த கால நேரத்தில் நல்லா விட்டு கொடுத்து பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் மனம் விட்டு பேசுங்க. இப்படி இந்த 2 விஷயத்தால் என்ன ஆகுனா உங்களுக்கு மேலும் நன்மைகளும் ஏற்றங்களும் உங்கள் 2 பேருக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேர சூழலில் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களோட குடும்பம் ஒட்டுமொத்தமாக உங்கள் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் முன்னேற்ற பாதைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்
மிக மிக அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வலுக்கூட்டும் விதமாக ஓம் ஸ்ரீம் உபய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அம்பாளை வணங்க. அவங்களோட அருள் ஆசியால் உங்களுக்கு வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறது பெரிதாக வரப்போகுது. பெண்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க ஆச்சரியப்படுற வரையும் பிரமிப்பு அடைகிற வகையிலும் வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரது மட்டும் இல்லாமல் உங்கள் பெயர் புகழ் எல்லாமே வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெற்றி பெற்ற மனிதர்களை சுற்றி நிறைய பேர் வருவாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்களோட சகவாசம் கிடைக்கும். அதே போல் புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். இது ரெண்டுமே உங்களுக்கு மேலும் மகிழ்ச்சியை கூட்டும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே லாபகரமான கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பணம் சார்ந்த விஷயங்களோ அதே போல் பதவி சார்ந்த விஷயங்களோ முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களோ எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கையில் இருக்கவங்களோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நிகழ்காலத்தில் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த கால நேரம் சிறப்பாக கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலை சார்ந்த துறையில் இருக்கவங்க அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயரும் புகழும் வந்து சேர காலம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் மட்டும் இல்லாமல் எதிர்பாராத சிறப்பான ஒப்பந்தங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகழை அதிகரிக்கும் விதமாக நிறைய விஷயங்கள் இந்த கால நேரத்தில் நடக்க போது. புகழ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த புகழை சார்ந்து பணவரத்து எல்லாமே இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா படிப்பில் இதுவரை இல்லாத முன்னேற்றம் ஏற்றம் அப்படிங்கிறது இருக்க போது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மேலும் ஏற்றங்களும் நன்மைகளும் சீரும் சிறப்புமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அதிகமாகவும் ஏற்றங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த காலத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா புதன் பகவானையும் குபேர பகவானையும் வணங்க. புதன் பகவானை வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீம் பூதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குபேர பகவானை ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீன் விட்டேஸ்வர நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்தையும் வணங்க. அப்படி வணங்குறப்ப என்னாங்கன்னா இப்போ வர நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் ஏற்றங்களும் 2 மடங்காக வர்றதுக்கான வாய்ப்புகளும் ஆங்காங்கே சிறு பிரச்சனைகள் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து உங்களுக்கு வெற்றி ஏற்றம் முன்னேற்ற பாதைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை கிரக நிலைகள் பொது பலன்கள் பரிகாரங்களை பார்த்தவல்ல உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4 பாதம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களோட பொருட்களை விற்கிறதுக்கான வேலை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நடக்கும். அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு குழந்தை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது புத்திர பாக்கியம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களோ இல்லை உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளில் ஒரு தடைகள் தாமதங்கள் இதுவரை இருந்தால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு சென்றவங்க பிள்ளைகளாக இருக்கட்டும் அதே போல் சகோதர சகோதரிகள் எல்லாமே வந்து உங்களை தேடி வர்றதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த கால நேரத்தில் முக்கியமாக இளைஞர்களுக்கு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப வேலைகளும் வேலைக்கேற்ற பதவி உயர்வுகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரத்துக்கு இருக்கவில்லை. 2வது நட்சத்திரத்தை பொறுத்தவரை அஸ்தம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பொது சேவையால் உங்களோட பெயரும் புகழும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் மேம்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து இந்த கால நேரத்தில் இரட்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தனியார் பணியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை சுமைகள் அதிகமாக இருந்தாலும் அந்த வேலை சுமைகள் சார்ந்து வெற்றிகள் அதாவது பண வரத்து பண உயர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே போல் பங்குச்சந்தை சார்ந்த தொழிலையும் அதே போல் புதிய தொழில் தொடங்குறதுக்கான யோசனை இருக்கவங்களுக்கும் இந்த கால நேரம் சிறப்பான கால நேரம் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தையும் தள்ளி போடாமல் இப்போவே தொடங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் உங்களுக்கு சிறப்பாக பெற்றுத்தரும்.
இந்த வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கடைசி நட்சத்திரம் சித்திரை 1, 2 பாதம். பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் வீண் சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி வெற்றி ஏற்றம் வருது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனதுக்கு நிம்மதியான நிறைய விஷயங்கள் நடக்கும். அரசு சார்ந்த கெடுபிடிகள்லேருந்து நீங்கி உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அதுலேயும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்க வேலையில் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் குழந்தை வரன் கெட்டாமல் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் தாய் தந்தை உடல்நலில் கொஞ்சம் கவனம் தேவை. இருந்தாலும் கவனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறப்ப என்னாங்கன்னா அந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களோட அன்பும் அரசனையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதே போல் ராசி பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு வர